ஓயூடி அப்படிங்கிற பிராண்ட் வந்து எக்ஸ்ஜென் அப்படிங்கிற ப்ளூடூத் ஸ்பீக்கரை பற்றின ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஸ்பீக்கர் தான். இதில் வந்து ஊஃபரும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஃபோனை மேலே வைக்கிற டாக்கும் கொடுக்குறாங்க. நீங்கள் பார்க்குற மாதிரியாக நமக்கு வந்து ஸ்பீக்கரை சுற்றி எல்இடி லைட்டும் வந்து எரியும். ஸோ இப்போ இந்த ஸ்பீக்கர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பேக் சைடில் நீங்கள் வந்து இதோட சில வகையான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது போக என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. முதல்ல பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க நமக்கு வந்து ஸ்பீக்கர் டாப்பில் வருது. அது சைடில் எடுத்து வச்சுட்டு மேலும் எல்லாம் வருதுன்னு பார்க்கும்போது ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுக்குறாங்க சார்ஜிங் பண்ணுறதுக்காக. ஸ்பீக்கரோட டாப் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் அண்ட் டவுன். அது போக வந்து நமக்கு இந்த லைட்லாம் மாற்றுறதுக்கான சில பட்டனும் இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாட்டம் சைடில் நமக்கு வந்து ஒரு ரப்பரைஸ் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாட்டம் சைடில் வைக்கிறதுக்கு. பேக் சைடில் ஒரு சப் ஊஃபர். அது மட்டும் இல்லை டாப்பில் பார்த்தீங்கன்னா 3.5 ஆடியோ கண்ட்ரோல் இருக்குது. அது போக யூஎஸ்பி டைப் ஏ போர்ட், மைக்ரோ யூஎஸ்பி போர்ட். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு பட்டனும் கொடுக்குறாங்க. இதை மாதிரி தான் இதோட கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த டாப்பில் வந்து ஆன் பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த ஸ்பீக்கர் வந்து ஆன் ஆகும் ஒரு சவுண்டோட. ஃப்ரண்ட் சைடில் அது மாதிரி நீங்கள் பார்க்கும்போது இது மாதிரியாக கலராக லைட் வந்து எரியும். அது போக நமக்கு வந்து இந்த ஸ்பீக்கரில் பார்த்துட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாப்பில் வந்து ஒரு பட்டன் இருக்குது. அது மூலமாக நீங்கள் வந்து இந்த லைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். என்னென்ன கலரில் எரியணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் ப்ரெஸ் பண்ண போகிறேன்னு கலர் மாறும். அது போக வந்து தொடர்ந்து அமுக்குனீங்கன்னா நீங்கள் வந்து ஆஃபும் பண்ணலாம். உங்களுக்கு தேவைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பீக்கர் வந்து ஒரு 5 வாட் ஸ்பீக்கராக வருது. ஸோ இந்த ஸ்பீக்கரோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் கேட்கலாம். ஸோ இது வந்து ஒரு லோக்கல் ஸ்பீக்கராக இருந்தால் கூட இதுலேருந்து வரக்கூடிய சவுண்ட் குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. பேக் சைட்லையும் நமக்கு வந்து ஊஃபர் நல்லாவே ஒர்க் ஆச்சு. அது மட்டும் நீங்கள் பார்க்குற மாதிரியாக இதோட ஸ்பீக்கரோட சவுண்ட் குவாலிட்டியும் ஓரளவு டீசெண்டாக இருந்து சொல்லலாம். இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 1000 ரூபாய்க்குள்ளே வந்து ஒவ்வொரு பிராண்டும் போடுறாங்க. அதாவது நமக்கு டாப்பில் ஒரு ஸ்டிக்கரை மட்டும் மாற்றிட்டு நமக்கு வந்து வேறு பேரில் வந்து இந்த ஸ்பீக்கரை வந்து விற்கிறாங்க. ஸோ ஒருவேளை இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னு நினச்சிங்கன்னா இதை வாங்குறதுக்கான லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மூலமாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதை ரேட்டிங் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஓஇடி ஸ்பீக்கரை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க.